ஆராதனை அழகு செய்கின்ற நம்முடைய கோயிலை கனம் பண்ணும்படியாக சற்று நேரம் அமைதியாக இருக்கும். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஒரு பாடல் பாடுவார்கள். ஆண்டவருடைய பெருகான கிருபையினாலே இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே இருப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உண்மையான போதுவரையாவுக்கும் சபை கமிட்டிக்கும் விசேஷமாக தஸ்தி நகர் குடும்பத்தின் ஆளுநருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமும் மிக கூடியதாக இருக்கிறது. நீங்கள் காலை ஆராதனையிலே உணவு இல்லாமல் கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு சூழ்நிலையிலே நானும் உங்களுடைய சரியான ஒரு நேரத்தை நான் தயவு செய்து வேறு விதமாக நான் பயன்படுத்தக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் மிக அன்போடு நிகழ்ப்படுத்தி விதமான ஒரு ஒழுங்கிலே ஈடுபடுத்திருப்பதை பார்க்கும்போது நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பொது ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். திருச்சபையிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தேவன் நமக்கு அமைத்து கொடுக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எஸ்ரா தம்பி என்னோடு பாண்டிச்சேரியிலே அதிகம் பழகின ஒரு தம்பி. நான் ஜிப்மர் மருத்துவமனை பாண்டிச்சேரியிலே மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸராக 46 வருடங்கள் பணியாற்றி 2014ஆவது ஆண்டு நான் ரிட்டையர்ட் ஆகி உலகம் முழுவதும் ஆண்டவருக்காக தேவனுடைய பணியை செய்யக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். புதுச்சேரியிலே அநேக ஊழியர்களை ஸ்தாபிக்கும் முகமாக தேவன் என்னை பயன்படுத்தினார். என நீங்களும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன். எஸ்ரா எனக்கு ரொம்ப அன்புள்ள தம்பி. அவங்களுடைய மனைவி நெய்விலே வந்தவர்கள். பணியிலே மிக ஆழ்ந்த கருத்தோடு பணியாற்றுகிறவர். அந்த யூகேலே தான் என்னுடைய மகளும் மருமகளும் வேலை செய்கிறார்கள். எனக்கு 2 பேர குழந்தைகள் இருக்கிறது. 2 தடவை நான் யூகே போயிருக்கேன். ஆண்டவருடைய கிருபை இதுவரை ஒரு 15 தேசங்களுக்கு தேவனுடைய பணியை செய்வதற்கான பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கடந்த வருஷத்திலே செப்டம்பர் மாதத்திலே அமெரிக்காவுக்கு 21 நாட்கள் சென்றேன். அதை தொடர்ந்து கென்யா பகுதிக்கு சென்றேன். நான் எங்கு சென்றாலும் யாரிடமும் இந்த உதவி
எந்த விதமான பண ஆதாயங்களையோ நான் கேட்பதில்லை. என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை முழுவதுமாக எனக்கு டெபாசிட் பண்ணி பல இடங்களில் அதனுடைய பணியை இலவசமாக செய்வதும் அநேகருக்கு எங்களால் எந்த உதவிகளை செய்யவும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணியில் என்னை ஈடுபடுத்தியது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். பொதுவாக அமெரிக்காவுக்கு போனால் யாரும் டாலர் வாங்காமல் திரும்ப வர மாட்டாங்க. 3 மாதங்கள்லாம் அங்கே தங்கி இருந்து டாலர் சேர்த்துப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட தரிசனங்கள் இல்லை. மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தரிசனம். ஏகதேசம் 3,50,000 ரூபாய் எனக்கு செலவாகும். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய கேள்வி. எனவே தொடர்ந்து கென்யாவுக்கும் அதே அளவுக்கு செலவாகும். இவ்வளவு செலவுள்ள ஒரு பணியை செய்யாமல் அந்த பணத்தை வைத்து இன்னும் பல தேசங்களிலே ஒரே நேரத்தில் 5 தேசங்களை சந்திப்பதற்குள்ள வாய்ப்புகளை தேவன் தரத்தக்கதாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இதான் ஆஃப் பண்ணிடலாமா? 2 வகை இது ஆஃப் பண்ணிடலாமா? சரி, ஓகே. ஆண்டவருடைய பெரிய கிருபை தேவன் நம்மை, என்னுடைய மனைவியும் வேலை செய்கிறார்கள். இப்போது அவங்க ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறாங்க. என்னுடைய சொந்த ஊர் குமரி மாவட்டம். நான் புதுச்சேரியில் 1978ஆம் ஆண்டிலிருந்து பணியாற்றி வருகிறேன். அங்கு சென்ட் ஜான்ஸ் திருச்சபையில் நான் அங்கத்தினராகவும் பிரசங்க பணியில் ஈடுபடுகிறவனாகவும் செயல்படுகிறேன். ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார். இந்த புதுக்குடி கஸ்பா சபைக்கு வந்தது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இதை கம்மிதான் ஆயத்தம் பண்ணியிருந்தார். நான் நெல்லைக்குமார் அவருடைய ஹாஸ்டல்லே அந்த பணிக்கு நான் நிறைய உதவி செய்திருக்கிறேன். விஞ்ஞானபுரத்தில் ஏற்கனவே தம்பி நம்முடைய எஸ்ரா எப்படியாவது நீங்கள் இந்த அசன பகுதி மகிழ்வுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். கழிந்த வருஷத்தில் சொன்னார்கள். நான் இதை தீர்மானம் பண்ணி கழிந்த 5 நாட்களாக நான் அங்கு தங்கியிருக்கிறேன். நெல்லைக்குமாரனுடைய பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு சில பாடங்களை சரியாக பயிற்றுவிக்கவும், அது மட்டுமல்ல மற்றும் சில சந்திப்புகளை சந்திக்கவும், நாளை தினத்திலே நேர்விலை சபையிலே சாய்கள் நேரத்தில் கலந்து கொள்ளவும், புதன் வியாழக்கிழமை விஞ்ஞானபுரம் சபையிலேயும் என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் அதிக முக்கியத்துவத்தை நெல்லைக்குமார் அண்ணனுடைய ஹாஸ்டலுக்கு கொடுத்து அங்கு தங்கி பல ஊழியர்கள் செய்து, செவ்வாய் புதன் வியாழன் முழுவதும் நான் அங்கே தங்கியிருந்து அவங்களுடைய ஐக்கியத்தில் கலந்து கொண்டு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் சேது எக்ஸ்பிரஸில் நான் புறப்பட்டு சென்னைக்கு சென்று அங்கே எனக்கு சில கான்ஃபரன்ஸ் இருக்கிறது. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் நான் குளோபல் மெடிக்கல் ரெக்கார்ட் கன்சல்டண்டாக இருக்கிறேன். இது ஒரு சிறந்த ஒரு படிப்பு, பெரிய பொறுப்புள்ள ஒரு மருத்துவமனை. தேவன் அற்புதமாக அதில் எஸ்ராவுடைய மனைவியும் அதிலே தான் பணியாற்றினார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் யூகே சென்று விட்டார்கள். இந்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. இந்த நாளில் உங்களுடைய மத்தியில் இருப்பதும் எனக்கு அதிக மகிழ்ச்சி. எனக்கு வயது ஒரு 35 இருக்குமா. எனக்கு கடவுளுடைய கிருபை நாளை 70 வயது முடிந்து 71வது வயது 1/5/56 ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் பல்வேறு இடங்களிலே ஓடி ஓடி அவர்களுடைய ஊழியத்தை செய்கிறோம். உடம்பில் அதிக பலவீனங்கள் உண்டு. அதன் மத்தியிலே தேவன் என்னுடைய மனைவிக்கு ஒத்துழைப்பை கொடுத்து கிருபியாக நடத்தி வருகிறார். இது அவனுடைய சுத்த கிருபை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வசனத்தின்படி தேவன் நம்மை கிருபியாக நடத்தி வருகிறார். இந்த வருஷத்தில் அநேக ஊழிய பொறுப்புகள் உண்டு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு இடைவெளி. என்னுடைய திருச்சபையில் சில மாதம் சில நாட்கள் அங்கே நான் இருக்கும்போது அந்த செய்தியை படித்து கொள்வேன். இங்கு இது முடிந்தது பிற்பாடு பிப்ரவரி மாதத்தில் சில நிகழ்வுகள் புத்தூர் ஆந்திராவில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மொரிஷியஸ் என்ற தேசத்திற்கு செல்கிறேன். அங்கு ஒரு 20 நாட்கள் ஊழியர்கள் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பச்சைமலைக்கு சென்று ஊழியம் செய்கிறேன். இது பிப்ரவரி மாதத்தில் ஊழியர்கள். யாரிடமும் எந்த உதவியும் நான் வாங்குவதில்லை. தேவனுடைய பெரிய கிருபை. அது ஆண்டவருக்கு அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப கட்டாயமாக கொடுத்துட்டாங்கன்னா கூட அந்த பணியை நான் சர்ச் பண்ணுறதில்லை. அது ஏழைகளுக்கு கொடுத்துருவேன்.
இப்படி தான் இடைப்பிழைக்கு போனேன். அந்த அம்மா ரொம்ப ஆசீர்வாதமான அம்மா, சீனி அம்மா, என்னுடைய கையில் கொடுத்துட்டாங்க 1000 rupees. அதையும் ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டேன். ஏன்னா அதை நான் எந்த விதமான பொருட்களை உபயோகிப்பதற்கோ பயன்படுத்துவதில்லை. இது தேவன் கொடுத்த கிருபை. மார்ச் மாதத்திலே ஸ்ரீலங்கா போகிறேன். இது ஆண்டவர் தந்த கிருபை. அடுத்தது ஏப்ரல் மாதம் நேபாள் போகிறேன். அதே மாதிரி மே திரும்பமாக ஸ்ரீலங்கா போகிறேன். எல்லாம் அங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்வோம். இவ்வளவு பணத்தை நாம் செலவழிப்பதனாலே 2 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் சென்று நான் திரும்பி வந்தேன் என்றால் தொடர் ஊழியம் சிறப்பாக இருக்கார். Follow ministry is very important process because I flooded in my own money for the ministry of God's kingdom. அதனால அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க ஃபோட்டோ அனுப்புவாங்க, ரிப்போர்ட் அல்லது கொண்டு எடுத்துக்கணும். எப்படி தொடர் ஊழியர்களை வெற்றிகரமாக செய்வதற்கு ஆட்கள் கொடுத்திருக்கிறார். திரும்பமாக ஜூன் மாதத்திலே பஞ்சாப், ஒரிசா, காஷ்மீர் இந்த 3 இடங்களுக்கு செல்கிறேன். அதே போல ஆகஸ்ட் மாதம் பீகாருக்கு செல்கிறேன். பீகார் இருந்தாலே அகஸ்தி ஜெபகுமார் என்று சொல்லுவாங்க. அவரோட ஒரு பெரிய ஊழியக்காரங்க இருந்தாங்க. 2 சகோதரிகள் 25 சபையை ஸ்தாபிதம் செய்து சுமணம் செய்யாமல் பணியாற்றுகிறார்கள். அந்த இடத்திற்கு செல்கிறேன். ஏன்னா ஊழியத்தில் எப்பவும் பேக்ரவுண்ட் வேணும். நல்லவட்ட யாருமே நம்ம எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த பீகாரில் இருக்கக்கூடிய 2 சகோதரிகளுக்கு பேக்ரவுண்டு கிடையாது. நோ பேக்ரவுண்ட், நோ ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட். பட் லார்ட் கேவ் தி ஸ்ட்ரெங்த் அண்ட் டூயிங் தி மைட்டி மினிஸ்ட்ரி தேர். இப்போ சீகன் பால்க் வேதாந்த மொழிபெயர்த்தவர் தலைக்கப்பாடிக்கு வந்தார். ஆனால் அவர் செய்த ஊழியம் மகத்துவமான ஊழியமான பேக்ரவுண்ட் இருக்கு. அதனால தான் அவர் அனுப்பி வைத்தாங்க, ஊழியம் செய்தார். சிலவங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் ஊழியத்தில் மிக சிறப்பான தலைவர்களாக இருப்பாங்க. ஆனால் யாரும் தூக்கி விட மாட்டாங்க, ஒதுக்கி விட்டுருவோம். எனவே ஊழியத்தில் ரொம்ப இந்த பகுதியில் மோகன் சியானந்த தேவன் நடத்துகிறார். நல்லதுதான். ஆனால் உங்களை போல உள்ளவங்க பேக்ரவுண்ட் இல்லாட்ட மோகன்ஸ் கிளாஸஸ் எங்கே இருக்காதுன்னு தெரியாது. இதுதான் ஊழியத்தின் செயல்பாடு. ஆனால் ஆண்டவன் கொடுத்திருக்கிற கிருபைகளை ஆண்டவரை முன்னிட்டு வைத்து யாரையும் ஒப்பிடாதபடி தேவராஜ்யத்தை நம்ம பெற்றோம். தேவனுக்காக நம்ம வேலை செய்யணும். இயேசு வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு செய்திகளை நம்ம கேட்கிறோம். எப்படின்னு கேட்டால் இதுவரை ஒரு 5000 செய்தி கேட்டிருக்கீங்க சபையில் பல்வேறு இடங்கள். இதில் நீங்கள் அந்தந்த வாரங்களில் இயேசு கிறிஸ்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை. அதை தொடர்ந்து ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். உண்மையிலே திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அசனம் பகுதிகளெல்லாம் மிக சிறப்பாக எங்களுடைய மாவட்டத்தில் சபை நாள் இருந்து செய்வாங்க. மிக சிறப்பாக இருக்கும் ஒரு நாள். ஆனால் அந்த இடத்துல அசனம் மேல்மலைக்கு உள்ள பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 25 லட்சத்தை தாண்டு. இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைகள். அதே மாதிரி தான் இப்போ மெய்ஞானம் வரதுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட். இப்படியெல்லாம் எல்லாரும் செய்ய முடியாது. இது ஆண்டவன் இதெல்லாம் மோடி வந்து கற்றுக்கணும் இல்லையா? எனவே தேவன் மோடி கூட இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வது. ஏன்னா மிஷனரி பணி என்பது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பணி. இந்த ஃபோட்டோ எடுக்கிறது கூட நான் ஜிபே வாங்குறதுக்கோ இந்த ஃபேஸ்புக்கிலே போடுறதுக்கு இல்லை. நான் ஒரு ப்ரேயர் ஆல்பம் தயாரிக்கிறேன். இப்படி போகிற இடங்களில் அந்த ஆல்பத்தை வைத்து செபித்து அவங்களை உற்சாகப்படுத்துவோம். அதனால நான் எங்கே போனாலும் சொல்லிடுவேன். இப்போ அன்னைக்கு கூட வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோ எடுப்பதை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தால் உங்களுடைய ப்ரேயர் பர்சன்ஸில் நாங்கள் முன்னேறுவதற்கு அல்லது நிறைய இடத்தை அது வாட்ஸ்அப் மாதிரி கடைசியில் பிளேஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் வீடியோ இஸ் வெரி குட், சேம் டைம் ஃபோட்டோ இஸ் வெரி கைடட். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடிச்சுக்கிட்டோம். என்ன பிறகு சொல்கிறீங்க? நிறைய இடங்கள். ஆகஸ்ட் மாதம் பூட்டான் போகிறேன் கண்டுபிடிக்கிறதுனால. அதே பூட்டான் போகிறேன். சிறுகுடி, டார்ஜிலிங், சிக்கிம் இவ்வளோ பகுதிகளுக்கு ஆகஸ்ட் மாதம் போகிறேன். செப்டம்பர் மாதம் தான் இங்கே போகிறேன். அக்டோபர் மாதம் திரும்பவும் நான் கென்யா போகிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய பட்ஜெட்.
ஆனால் அந்த மிஷினரி ரொம்ப ஏழை. கழுத்து தடவை கிறிஸ்துமஸ் பிள்ளைகளுக்கு சில உதவிகள் செய்யணும்னு எனக்கு தெரிந்த அமெரிக்க நண்பர்களிடம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவங்க கடைசியில் காலகட்டம் உதவி செய்யணும். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நோட்டு, புத்தகம், பெண் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொண்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, 7 பாஸ்டர்ஸுக்கு பைபிள் கொடுத்து அவங்களுக்கு மெமெண்டோ கொடுத்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணணும் என்பதற்காக அந்த முறை. போகும்போதே பக்கத்தில் கோங்கோ, சோமாலியா, டான்சானியா, எத்தியோப்பியா அந்த கண்ட்ரிகளுக்கு போய் தேவனுடைய மனம் செய்து டிசம்பரில் மிசோரம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த வயதான காலத்திலேயும் தேவன் நம்ம கிருபியாக இந்த ஊழியத்தை நடத்துகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு மாலை ஆராதனை எனக்கு ஒரு புது விதமாக இருந்தது. திருவிழா ஆராதனையில் கூட சில அடிஷ்னல் சில பாடல்களை எல்லாம் நீங்கள் போட்டிருக்கிறீங்க. அதெல்லாம் எங்களுடைய அத்தியசாதனத்தில் இல்லை. ரொம்ப மன மகிழ்ச்சியாக நல்ல பாஸ்டர் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. இன்னைக்கு ஆராதனை அந்த அமைப்பும் தம்பி வயலில் வாசிப்பது கூட ரொம்ப மகிழ்ச்சியாக. சரி, ஏன்னா நான் ஒரு 7 நிமிஷம் தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். எனக்கு வேற ஒரு சபைக்கு பிரசனம் பண்ண முடியும். இப்போ நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நல்லா போகிறீங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, எல்லாம் எதிர்கால திட்டங்களை நோக்கி நீங்கள் வழிவகுக்கிறீங்க. கொஞ்சம் உங்களுக்கு எஜுகேஷனல் அவேர்னஸ் அதை பற்றி உள்ள சில காரியங்களை மட்டும் நான் சுருக்கமாக நான் சொல்லி வச்சுருக்கேன். நிறைய பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு எய்மோடு படிப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் என்னுடைய டிகிரியே ஒரு மைல் இருந்தது. இன்னைக்கு வரை நான் படிச்சுட்டாங்க. இது ஆண்டவர் கொடுத்த கிருபை. என்னுடைய பிள்ளைகளுக்கு அவேர்னஸ், எதிர்காலத்தில் அட்மிஷன் நம்ம என்ன நோக்கத்தோடு எதிர்காலத்தில் நாம் பணியாற்ற போகின்றோம் என்பது மிக தெளிவாக இருக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கணும். இதுக்கு நம்ம நீங்கள் பாடங்களையெல்லாம் நல்லா கற்றுக்கொள்வீங்க. எல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறீங்க. பிள்ளைகள் அந்த அளவுக்கு நீங்களும் ட்ரைன் பண்ணணும். சின்ன பிள்ளைகளை அந்த மாதிரி ட்ரைன் பண்ணணும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார்ல. நம்ம அந்த இந்த பிரெயின் தான் நம்ம இயக்குது. எத்தனையோ ஆர்கன்ஸ் நம்ம உடம்புல செயல்பட்டாலும் நம்ம இயக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உறுப்பு பிரெயின். இதுதான் நம்ம அதனுடைய வேகத்தை யாருமே கணிக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த சயின்டிஸ்டும் வர முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு இந்த பிரெயின் கொடுத்துருக்கிறார். இந்த பிரெயினை நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். அது இல்லையா? நான் என்னால் ஒன்று தான் அதிகமாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். பெரியவங்களும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எனவே நீங்கள் அவேர்னஸ் எஜுகேஷன், உங்களுடைய சப்ஜெக்ட் உங்களுக்கு 50% தான். உங்களுடைய சப்ஜெக்ட் உங்களுக்கு 50 விழுக்காடுகள் தான் உங்களுக்கு விஷயம். 50 விழுக்காடுகள் பொது அறிவு, கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் இருக்குது. அந்த பதவிகளை பற்றி பிள்ளைகளை அவேர்னஸ் எடுக்கிறது இல்லை. பல இன்ஜினியராக போகணும், டாக்டராக போகணும், அன்னை பேங்க் மேனேஜராக இருக்கு, ரிட்டையர்ட் ஆகிருக்கேன். அம்பிஷன் நம்ம கிறிஸ்தவ லீடர்ஷிப்பில் ஐஏஎஸ்ஸே கிடையாது, ஐபிஎஸ்ஸே கிடையாது. இதெல்லாம் பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். பெரிய இந்த லிஸ்ட் பட்டியலில் பார்த்தா எல்லாம் ராமனை லட்சுமணன் தான் இருக்குது. வியூலா, கிறிஸ்துராஜ் அப்படியெல்லாம் யாருன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் பணிகளுக்கு வருது. தமிழ்நாடு பப்ளிக் கமிஷன்லேயே நல்ல கிரியேட்டிவ் போஸ்ட் இருக்கு. குரூப் 1 இருக்குது. அப் டு எம்ஏ லெவலில் நீங்கள் போனீங்கன்னா சின்ன 22 வயசுல டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பர்ட் ஆஃப் போலீஸ், டெப்டி கமிஷனர், பெரிய பதவி. பதவிக்கு சம்பளம் குறைவாக இருந்தாலும் பெரிய பதவியெல்லாம் ஈஸ் கிடையாது. ஆனால் மாவட்டத்தில் பெரிய பொறுப்புகளை தேவை கொடுத்துருக்காங்க. 22 வயசுல அவங்களுக்கு ஒரு மாவட்ட அளவில் பொறுப்பு கொடுத்து கார் கொடுத்து கொஞ்ச நாள் அவங்க இந்த குரூப் 1 சர்வீஸ்லேயே ஜாபில் இருக்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஐஏஎஸ் ஆகிடுவாங்க. இந்த வாய்ப்புகளை பற்றியெல்லாம் பிள்ளைகள் அதிகம் சொல்லிக் கொடுங்க. குரூப் 2 இருக்குது. அது மட்டும் இல்லை, பேங்க் எக்ஸாம். இன்னைக்கு பேங்க் எக்ஸாமில் கூட எல்லாம் பிடெக் எம்டெக் தான் இருக்கிறாங்க. குரூப் 4 சர்வீஸ் இருக்குது. எஸ்எஸ்எஸ் படிச்ச அதுக்கு ரொம்ப ப்ரமோஷன் சைடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வெரி ஹை காம்படிஷன். இதுக்கு சப்மிட் மட்டும் போதாது.
சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். சப்ஜெக்ட் உள்ள கேள்விகள் எல்லாம் அதை கேட்பாங்க. ஆனால் 50% அவங்களுக்கு பொது அறிவு வேணும். பொது அறிவு யூடியூப்பை சிலப்போ ஸ்மார்ட் ஃபோனை 5 மணிக்கு கூட சொல்லுவோம். ஆனால் யூடியூப்ல இருக்கிற நல்ல காரியங்களை பார்க்க மாட்டாங்க. ஃபேஸ்புக்கெல்லாம் தொடவே கூடாது. இப்போ இந்த யூடியூப்ல பொது அறிவுக்குள்ள நிறைய சப்ஜெக்ட் வேல்யூவேட் பண்ணுறாங்க. யூடியூப்னாலே சப்ஸ்கிரைபர் அதிகம் வந்தால் பணம் கிடையாது. நிறைய ஊழியக்காரங்க கூட இப்போ யூடியூப்ல காசு வாங்குறாங்க. ஏன்னா நீங்க அழுத்திட்டா போகும். நீங்க அழுத்திட்டீங்கன்னா நிறைய பணம் கிடைக்கும். அவங்களுக்கு பணம் அனுப்புவோம். யூடியூப் என்பது ஃபாரின் கம்பெனி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நாடு தொழில்நுட்ப அறிவு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா நம்ம எப்படி அந்த அம்பிஷன்ல அந்த அறிவை நம்ம எப்படி வளர்த்துக் கொள்ளுவோம்? நான் ட்ரெயின் பண்ண பிள்ளைகள்லாம் ஐஏஎஸ் ஆகிருக்காங்க, ஐபிஎஸ் ஆகிருக்காங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த அவேர்னஸ் வேணும்னா எவ்வளவுதான் கம்ப்யூட்டர் இருந்தாலும் நம்ம நேரடி படிப்புனா பிள்ளைகளை உருவாகும். அதுக்கு சில புத்தகங்கள் இருக்குது, ஜெனரல் நாலேஜ். இதெல்லாம் இந்த புத்தகத்துக்கு விலை 70 ரூபாய் தான். ஆனால் இதுக்குள்ள ரகசியத்தை பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. உங்களுடைய அசன சாப்பாடு மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு. இதெல்லாம் சும்மா பெட்டி கடைகள்ல கிடையாது. அல்லது சில புத்தக கண்காட்சி இந்த மாதிரிலாம் சில இடங்கள்ல மாவட்ட அளவில் நடத்துவாங்க. அந்த இடங்கள்ல அந்த புத்தகங்களை தெரிவு செய்யலாம். இந்த புத்தகங்களை வாங்கி படித்தா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கரண்ட் டீல்ஸ், நியூஸ் அண்ட் நாலேஜ் எப்படி இருக்கு? இந்த அளவுலாம் இல்லாட்டா இன்னைக்குள்ள போட்டி உலகத்துல நம்ம எந்த எழுத்து தேர்வுகளுக்கோ வெற்றியுள்ள தேர்வுகளுக்கோ போக முடியாது. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா பிள்ளைகள் இருக்காங்க. கொஸ்டின்லாம் நாங்களாம் அந்த காலம் முதுகன் படிக்கும் போது அப்படிப்பட்ட பெரிய ஒரு கேள்விகள்லாம் இருக்க 10 கேள்வி, 5 கேள்வி கூட. இப்போ அப்படி எல்லாமே ஒரு கொஸ்டின்ஸ். நீங்க சரியான நாலேஜ் இல்லாட்டா அந்த கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ண முடியாது. கண்டினியூஸா நீங்க தவறு பண்ணிட்டீங்கன்னா மார்க் 0 போட்டு உங்களை விளையாடிட்டுருப்பாங்க. இப்பட்ட ஒரு நாட்கள்ல நம்ம இருக்கும்போது அவேர்னஸ் நம்ம சபை சின்ன சபை எவ்வளோ ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நல்லா தான் நடத்துறீங்க. இங்க இருந்து இந்த உட்கார்ந்துருக்கிற அந்த பிள்ளைகள் 5 பேர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் வந்தா சபைக்கு எவ்வளோ பெருமை. இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவா நம்ம திங்க் பண்ணதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. ஆனால் அந்த புத்தகங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு பிள்ளைகளெல்லாம் நல்ல உங்கள் நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னா என்ன வளருங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ், அது ஜெனரல் நாலேஜ் இருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கு மேலே 40 ரூபாய். ஆனால் இதுக்குள்ள நிறைய தேவைகள் இருக்கு. தமிழ் மீடியம் படித்தவங்க தான் இந்த போட்டித் தேர்வுக்கெல்லாம் போக முடியாது, ஆங்கிலம் படிக்கணும் அதெல்லாம் நினைக்காதுங்க தயவுசு. ஆனால் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். உலகம் முழுவதும் ஆண்டவர் கொண்டு ஆங்கிலத்தில் பேச வைக்கிறேன். அது அவருடைய கருத்து. இது நல்ல ஒரு புத்தகம். இது ஜெனரல் நாலேஜ். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சைட்ல படிக்கணும். படிக்க உங்க பிள்ளைகளாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தா சபைக்கு பெருமை தானே, நம்ம கிறிஸ்தவ தலைமைத்துவத்துக்கே பெருமை தானே. ஏன் மற்றவங்கெல்லாம் படிக்கணும்? கிடைக்கிறவங்களுக்கு தான் தெரியுமா இதெல்லாம் படிக்கிறது? நமக்கு நாலேஜ் கிடையாதா? குமரி மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டம் படிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹை ப்ரொஃபைல் பீப்புள். பட் அவங்களுக்கு வேறு ஒரு தேவை. இந்த புத்தகம் மிக நல்ல புத்தகம். இந்த புத்தகத்துக்கு விலை 165 ரூபாய். ஆனால் இதில் ஒவ்வொன்றையும் பார்த்து படிச்சீங்கன்னா அவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, இது தேர்வுகளில் நம்ம எப்படி பிரகாசிக்கணும், எப்படி தேர்வு எழுதணும். எனக்கு நிறைய பிள்ளைகள் தமிழுக்கு கூட 100 ரூபாய் இருப்பாங்க. கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தா எல்லாம் சின்ன கொஸ்டின்ஸ் இல்லையா, 3 மணிக்கு எக்ஸாம். அதை எப்படி அவங்க அப்பியர் பண்ணணும், அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை எப்படி அப்பியர் பண்ணணும், அதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் நாலேஜ் கிடைக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் போகிறீங்கன்னா 3 hours எக்ஸாம்னா ஒரு 5 minutes ரிலாக்ஸாக கொஸ்டின்ஸை படிச்சுட்டு எந்த கேள்வியும் முதல்ல எழுதணும். எங்கள் அறிவுத்தன்மையோடு நீங்கள் அந்த கேள்வி எழுதி விட எழுதணும். 5 மார்க் கொஸ்டின் அதுக்குள்ள அளவு தான் எழுதணும். அதுக்கு போய் 8 பக்கம் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது.
கடைசியில் 2.5 hours நீங்கள் கொஸ்டின் எல்லாத்தையும் முடிச்சிடும். 30 minutes உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது இல்லையா? திரும்ப எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி ஏதாவது அடிஷ்னல் ஆட் பண்ணணும்னா கொஸ்டின் நம்பரை போட்டு அந்த அடிஷ்னல் சீட்டில் எழுதுனீங்கன்னா அவங்க அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. சில நேரத்தில் சில கேள்விகள் அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருந்தால் மார்க் கொடுப்பாங்க. அது எப்பவும் லக் அடிக்காது. எனவே இப்படிப்பட்ட சில காலம் இது யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் கமிஷன் கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் ரொம்ப நாலேஜான இடம். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி நீங்கள் சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குவீங்கன்னா வருகிற நாட்கள் அந்த இதில் உட்கார்ந்துருக்கிற தங்கைமார்கள் தங்குமார்கள் இந்த உன்னத நிலைக்கு நிச்சயமாக வருவாங்கன்னு நான் விசுவாசம். அல்லையா? இந்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. விசேஷமாக பெற்றோர்கள் நீங்கள் இருக்கிறீங்க. ரொம்ப நம்ம ஸ்மார்ட் ஃபோனை சுழற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது, நாம் அதை கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்தி நம்ம நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகள், ஒன்று கெட்டு போகாத பிள்ளைகள் வேண்டாம். ஆனால் அதுக்குள்ள நிறைய வடிவமைத்தல் இருக்குது. அதில் மந்த்லி ஒன்ஸ் உங்கள் ஃபாதர் மதருக்கு நீங்கள் செல்ஃபோனை பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். அவங்க திறந்து பார்க்கணும். அதெல்லாம் நல்ல படம். கணவன் மனைவியும் கூட செல்ஃபோனை திறந்து பார்க்கணும், நோ ப்ராப்ளம். அப்படின்னா உங்களுடைய இன்டர்னல் எபிலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சொல்லுவோம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை இந்த புதிய வருஷத்தை நீங்கள் உருவாக்குங்க. நான் கொடுத்தா நான் 8 மணி வரை பேசிட்டே இருப்பேன். நோ டைம், பட் ஐ யூஸ் மை டைம் இன் எ வெரி ப்ராப்பர் வே. தட்ஸ் வே ஐ எம் ஷேரிங் வித் யூ. நல்ல பாஸ்டர், உங்களுக்கு நல்ல நீங்களாம் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. சின்ன சபை தான், நான் ரொம்ப ஃபார்மேட்ஸ் நல்ல மனமகிழ்ச்சியான ஒரு அனுபவம். ஜஸ்டின் என்னுடைய இன்வால்மெண்ட்டுக்காக நான் நன்றி சொல்கிறேன். என்னை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாருமே மிக அன்போடு என்னை ரிசீவ் பண்ணிங்க. இன்னைக்கும் ரொம்ப அன்பாக நீங்கள் குடிச்சிட்டீங்க. இந்த பிளேஸை கூட நான் வைத்துக் கொள்வதில்லை. ஏதாவது ஒரு கிராமத்தில் எப்படி புவர் பீப்புள் இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம எதையும் சாதிக்க போவதில்லை. அடுத்த செகண்ட் கூட நம்முடைய கையில் ஆண்டவர் நம்ம அற்புதமாக நடத்துகிறார். எஸ்ரா தம்பி அப்படி பணியாற்றுகிற ஒரு நல்ல தம்பி தான். அதனால தான் அவரை ஏற்கனவே கஸ்டின்கிட்ட பேசி எப்படியாவது தம்பி எங்கேயாவது இந்த தேதியில் பேச வச்சிருந்தாலே ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். அதனால தான் உங்களுடைய மத்தியில் நீங்கள் ஒரு நிறைய அன்பளிப்பு கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிகமாக, ஏன்னா ஒரு நியூஸ் ரீடர், ஒரு எடிட்டர், ஒரு பயங்கரமான பதவி. ஆனால் ஆண்டவர் அவரை யூகேல கொண்டு வைத்து இன்னைக்கு நல்ல ஊழியர்களை ஆண்டவருக்காக செய்யணும். என்னுடைய மகளுக்கு வீட்டு பக்கம் தான் அவருடைய வீடு இருக்கு. நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். இப்போதான் 2 பிள்ளைகளுக்கு திருமணம் ஆரம்பிச்சது. என்னை ஒரு பாப்பா காத்துட்டு. அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. எனவே இந்த நாளில் உங்களுடைய மத்தியில் நான் இருப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. எனவே பிள்ளைகள் கொஞ்சம் நீங்கள் எந்த புக்கெல்லாம் எங்கேயும் எல்லா பெட்டி கடைகளில் கிடைக்கிற புக்கு, இந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட், காம்படிஷன் சக்சஸ் இப்படியெல்லாம் கடைகளுக்கு வரும். அந்த இடத்துல தான் அந்த புத்தகங்கள் வருகிறது. என்றைக்குமே யூடியூப்பில் படிக்கிறத காட்டிலும் புத்தகங்களை நேரடியாக பார்த்து நம்ம எழுதுவது பிரெயினுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். எனக்கெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இல்லாட்டா நான் வேலை செய்ய முடியும். நோட்ஸ் வச்சுருக்கிறேன், ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும் என்பதை பார்க்க முடியும். அதனால தான் இந்த ஏஜிலையும் மைண்ட் இஸ் வெரி கிளியர். நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி. எனவே இது உடனே உள்ள ஈஸி டார்கெட் கிடையாது. இது இஸ் எ வெரி லாங் டார்கெட் டு செட் த கோல்ஸ். உடனே இந்த பதவிக்கு வந்துட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் உட்கார்ந்து போகணும். என்ன ஒரு நீங்கள்லாம் இது வந்து மெச்சூர் பீரியட். சின்ன பிள்ளைகள் உங்களுக்குலாம் என்ன ஒரு 5 years பீரியட் நீங்கள் இப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா யூ வில் பில் த போஸ்ட், நோ ப்ராப்ளம். இதெல்லாம் நம்ம கையில் தான். நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் த creativity, how to prepare the brain work for stimulation. இதை நம்ம செய்யும். நீங்கள் தான் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு என்னுடைய வளமான வாழ்த்துக்கள். அன்றைய கிருபை நல்ல பாஸ்டர், வெரி குட் கன்வின்ஸ். அண்ணனுடைய லீடர்ஷிப் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த தூத்துக்குடி டயசிஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் என்னன்னா, பிஷப் பதவி பணியில் நிரந்தரமாக இருக்க முடியல. அது
என்ன ரகசியம்னு எனக்கு தெரியல. இப்போ கூட தேவசோகம் ஐயா வந்தாங்க. இடையில அவங்க பீரியடுக்கு முன்னாலே வெளியே போயிட்டாங்க. அதுக்கு முன்னால் ஒரு ஜெபகுமார் ஐயா பிஷப்பாக இருந்தாங்க. அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் இடைவெளிக்கு பிற்பாடு தான் தேவசோகம் ஐயா வந்தாங்க. இப்படி இடையிடையே கொஞ்சம் அந்த காம்ப்ளிகேஷன் டயசிஸில் அதை என் பிள்ளைகள் அதை அனலைஸ் பண்ண இது உள்ள இருக்கக்கூடிய போட்டியா பதவி சண்டை கமிட்டட். இது மாதிரி தூத்துக்குடி நேசரேட் பிள்ளைகள்லாம் உலகத்தை கலக்கக்கூடியவங்க 10 நாளில் கோயில் கட்டி கொடுத்துருவாங்க. அவ்வளோ அந்த இடத்துல ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்பதை எனக்கு புரிந்து கொள்ள முடியும். I am not able to understand in the proper way. Very committed people. At the same time, very zeal people to support the ministry also. நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை மாதிரி உள்ள பிள்ளைகள். ஆனால் போட்டி சண்டைகள் உள்ள இருக்குதா, இது தேவையில்லாத பிரச்சனைகளா, அதெல்லாம் நீங்கள் ஃபியூச்சர் லீடர்ஷிப்பில் அன்னைக்கு தம்பி கம்பெனியை கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது பாஸ்டர் அந்த ரோலை கொடுத்தா பாருங்க, அது ஆண்டோடைய கிருபை தானே. இட்ஸ் எ வெரி குட் ரோல். எனவே நீங்கள் தான் அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும். மீட்டிங்ஸில் கிளாரிஃபிகேஷன் பண்ணி கன்னியாகுமரி இப்போ எங்களுக்கு ஒரு பிஷப் வந்தது, ரைட் ரெவரண்ட் கிறிஸ்டோபர் விஜயன். என்ன ஒரு 8 வருஷம் இன்னைக்கு இந்த இங்கே மெட்ராஸ் பிஷப் வர எங்க நம்முடைய விஞ்ஞானம் டைனமிக் பிஷப். எனவே செலக்ஷன்லாம் எப்படி இருக்கோ நமக்கு தெரியல. ஏன் அப்படிப்பட்ட பேராச்சுன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் பேரவை பதவிக்கு தகுதி உள்ளவங்க. ஆனால் யார் அந்த லாங் டியூரேஷனில் ஒரு ரெவரண்ட் ஆர்டினேஷன் ஒரு பிஷப் ஆர்டினேஷன் இல்லாமல் சர்ச்சில் எந்த காரியங்களும் நம்ம செய்ய முடியாது. கமிட்டி இருந்தாலும் அடாப்டாக தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு பிஷப் கமிஷனரி வந்து செய்வாங்க, பார்த்துட்டு போயிடுவோம். அந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு பர்மனன்ட் பிஷப் உங்கள் டயசிஸில் வேணும். இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் ஜெபித்து அனலைஸ் பண்ணி தீர்மானம் செய்யுங்க. உங்களுடைய அசனத்திலே நான் தேவை வழி நடத்துவாருன்னா வந்து கலந்து கொள்வேன் இல்லையா? எனக்கு நல்லா சரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க நினச்சி அவேர்னஸ் நான் இப்போ சொன்னதை பற்றி உள்ள அவேர்னஸ் உங்களுக்கு தெரியுமா? இதில் கொஞ்சம் நீங்கள் குரூப் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவங்களுக்கு நோ டைரக்ஷன், இவங்களுக்கு அதே கமிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் இந்த லைனுக்குள்ள வரணும். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. வெரி குட். சின்ன தம்பிமா உங்களுக்கு என்ன ஒரு 10 years கொடுப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். அதுக்காக படிங்க. ஒர்க் பண்ணுறீங்க என்ஜினியர் பேங்க்ல. வெரி குட். எந்த பேங்க்? வெரி குட். வெரி குட். வெரி குட். நீங்களும் ஒரு சிலவங்க எவ்வளவு பிடிச்சி வைக்கீங்க. ஆனால் நீங்கள் குரோத் லெவல் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. கிரியேட்டிவ் சும்மா படிச்சியா டாக்டர் வெரி குட் எக்ஸ்பர்ட். அதர்வைஸ் டாட்டா இருக்குன்னா உடனே அனுப்பி வீட்டில் எல்லாம் பர்ஃபெக்டாக அப்படி ஒர்க் பண்ண முடியாது. எனவே கிரிமிக்கல் நாலேஜ் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பேரால் அகேன்ஸ்டாக வரும். ஐயாவுக்கு ஆக்டிவ்னஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஐயா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஏன்னா பிரெயினுக்கு ரொம்ப வேலை கொடுக்குறோம். என்னைக்கு நம்ம பிரெயினுக்கு ரொம்ப வேலை